சென்னை விமான நிலையத்தில் சுங்கச் சோதனை இல்லாமல் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட சம்பவம் கடந்த ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிரான்சிஸ்ட் பயணிகள் மூலம் இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறியிருந்தது. இந்த நிலையில் அதே பாணியில் துபாயில் இருந்து தங்க கட்டிகளை கடத்தி வந்த 3 இலங்கை டிரான்சிட் பயணிகள் சென்னை விமான நிலைய கழிவறை தண்ணீர் தொட்டியில் தங்க கட்டிகளை மறைத்து வைத்துவிட்டு மற்றொரு விமானம் மூலம் இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது சிக்கியுள்ளனர். மறைத்து வைக்கப்பட்ட தங்க கட்டிகளை ரகசியமாக வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற சென்னை விமான நிலைய தரைத்தள ஒப்பந்த ஊழியரும் சிக்கியுள்ளார். மீண்டும் டிரான்சிட் பயணிகள் மூலம் தங்க கடத்தல் அரங்கேற்றப்படுகிறதா? துபாயில் இருந்து இன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு தனியார் பயணிகள் விமானம் ஒன்று இன்று வந்தது. அந்த விமானத்தில் பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் அந்த விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது அந்த விமானத்தில் துபாயில் இருந்து சென்னை வந்துவிட்டு நேரடியாக சென்னையில் இருந்து இலங்கை செல்வதற்காக இலங்கையைச் சேர்ந்த 3 டிரான்சிட் பயணிகள் வந்திருந்தனர். அவர்கள் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த 3 இலங்கை பயணிகளும் டிரான்சிட் பயணிகள் அமர்ந்திருக்கும் இடம் அருகே உள்ள ரெஸ்ட் ரூம் கழிவறைக்கு சென்றனர். அதன் பின்பு அவர்கள் 3 பேரும் வெளியில் வந்து டிரான்சிட் பயணிகள் அமரும் இருக்கைகளில் வந்து அமர்ந்து விட்டனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கிரவுண்ட் ஸ்டாப் தரைத்தள ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் ஒருவர் அதே ரெஸ்ட் ரூம் கழிவறைக்கு சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்தார். இதை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த சுங்க அதிகாரிகள் தரைத்தள ஒப்பந்த ஊழியரை பிடித்து விசாரித்தனர். அத்தோடு அவரை சோதித்த போது அவருடைய ஆடைகளுக்குள் 2.5 கிலோ எடையுடைய தங்க கட்டிகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 2.3 கோடி. அத்தோடு தொடர்ந்து விசாரித்த போது இலங்கையைச் சேர்ந்த 3 டிரான்சிட் பயணிகள் இந்த தங்க கட்டிகளை துபாயில் இருந்து கடத்தி கொண்டு வந்து சென்னை விமான நிலைய கழிவறை தண்ணீர் தொட்டியில் மறைத்து வைத்துவிட்டு அந்த 3 பயணிகளும் இலங்கை செல்வதற்காக அமர்ந்திருக்கின்றனர். இந்த தரைத்தள ஒப்பந்த ஊழியர் தங்க கட்டிகளை ரகசியமாக வெளியில் எடுத்துச் சென்று அவர்கள் கூறிய தங்கம் கடத்தும் கும்பலிடம் ஒப்படைக்க எடுத்துச் செல்வதும் தெரிய வந்தது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இலங்கை செல்வதற்காக தயாராக டிரான்சிட் பயணிகள் அமரும் பகுதியில் இருந்த 3 இலங்கை பயணிகளையும் கைது செய்தனர். அத்தோடு கைது செய்யப்பட்ட 3 இலங்கை பயணிகள் கடத்தலுக்கு துணை போன சென்னை விமான நிலைய தரைத்தள ஒப்பந்த ஊழியராகிய 4 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் டிரான்சிட் பயணிகள் மூலம் தங்கம் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் மீண்டும் இதுபோல் நடந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.